தமிழின் மீது பற்று கொண்டு தமிழை கற்றுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். 7ஆம் வகுப்பு கவிதை பேழை அழியா செல்வம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பல வகையான செல்வங்களை சேர்த்து வைக்கிறாங்க. சில செல்வங்கள் களவு போகவோ, திருடு போகவோ, அழியவோ கூடும். ஆகையால பெற்றோர் தம்முடைய குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வங்களில் சிறந்ததும் அழியாததும் எது அப்படின்னா அதுதான் கல்வி செல்வம். அப்படிப்பட்ட செல்வத்தை பற்றி நாம் ஒரு பாடல் இங்கு பார்க்க இருக்கிறோம். சமண முனிவர் அவர்கள் எழுதிய பாடல். வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் ஒவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்லபிற. வைப்புலி என்றால் பொருள் சேமித்து வைக்கும் இடம் என்று பொருள். கருவூலம், குடோன் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். நம்ம பொருளெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடம். கோட்படா ஒருவராலும் கொல்லப்படாது. வாய்த்தீயில் வாய்க்கும்படி கொடுத்தாலும். விச்சை கல்வி முக்கியமான ஒன்று. வவ்வார் கவர முடியாது. நாய் தன்னுடைய குட்டியை வவ்வியது கவ்வியது என்று சொல்லுவோம். அதான் வவ்வார். இங்கு வவ்வார் என்றால் கவர முடியாது என்று பொருள். எச்சம் செல்வம் என்று பொருள். பாடலின் பொருள். நம்ம கல்வி கற்று வைத்திருந்தால் யாராலும் நம்மக்கிட்ட இருந்து அதை திருட முடியாது. சார், நான் 10ஆம் வகுப்பு பட்டம் படிச்சிருக்கேன், நான் 10வது வரைக்கும் நான் படிச்சதை என்னுடைய அறிவை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒருவருடைய அறிவை யாராலும் திருட முடியாது. ஆனால் அதை நாம் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அப்படி கற்றுக் கொடுத்தாலும் அது குறையாது. இதுவே மிக சிறப்பினையுடைய அரசராலும் நம்மிடம் உள்ள இந்த கல்வியை கவர முடியாது. அதனால ஒருவர் தம்முடைய குழந்தைக்கு சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் எது என்றால் அது கல்வியாகும். மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வம் அல்ல. கல்வி செல்வமே மிக சிறந்த செல்வம் ஆகும். நூல்வெளி. நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட ஒரு நூலாகும். இந்த நூல் 10 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாகும். இது 400 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூலை 4 அடி 400 என்றும் வேளாண் வேதம் என்றும் சிறப்பித்து கூறுகிறார்கள். திருக்குறள் போன்றே இந்த நாலடியார்களும் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. திருக்குறள் மாதிரியே நாலடியாரும் அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது. இந்த நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை தான் நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் தொடர் மூலமாக நாம் உணரலாம். இங்கே நாலும் என்பது நாலடியாரை குறிக்கிறது, இரண்டும் என்பது திருக்குறளை குறிக்கிறது. திருக்குறளை 2 அடி, நாலடியாரில் 4 அடி. ஆகவே நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்ற தொடர் மூலமாக இந்த திருக்குறளையும் நாலடியாரையும் ஒன்றாக வைத்து போற்றினார்கள் என்பதை அறிய முடிகிறது. கல்வி பற்றிய தனிப்பாடல் திரட்டு பாடல் 1. வெள்ளத்தால் அழியாது வெண் தணலால் வேகாது, வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தே ஓர் பொருள் தேடி உழல்கின்றீரே என்று தனிப்பாடல் திரட்டு பாடலில் சொல்லியிருக்காங்க. பாருங்க, தண்ணி, அதாவது மழை வெள்ளம் அப்படியே அடிச்சுட்டு வந்தா அதன் மூலமாக கல்வி செல்வம் அழிஞ்சு போயிடாது. மழை 10 நாள் பெஞ்சிங்க, அதனால் நான் 10வது வரைக்கும் படித்ததெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. வெண் தணலால் வேகாது. பாருங்கள், நெருப்பால் அழிக்க முடியாது. என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு நெருப்பில் வெந்துச்சு, அதனால் எனக்கு படித்ததெல்லாம் மறந்துச்சு, எனக்கு ஒன்றுமே தெரில, உயிரெழுத்தும் தெரிய மாட்டேங்குது, மெய்யெழுத்தும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் சர்டிஃபிகேட் தான் எரிஞ்சு போச்சே தவிர அவர் படித்த படிப்பு அறிவு அவருடைய மூளையில் பதிந்து கிடக்கிறது. எரிந்த அந்த சர்டிஃபிகேட்டை நாம் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். வேந்தராலும் கொல்லத்தான் முடியாது. வேந்தர்களும் நீ படித்ததெல்லாம் படிப்பெல்லாம் கொண்டாந்து அரண்மனையில் கொண்டாந்து கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு அவரும் கேட்க முடியாது. நாம் மற்றவருக்கு கற்றுக் கொடுத்தாலும் நாம் இன்னும் அறிவு அதிகமாக தான் பெறுவோமே தவிர நம்மிடம் அது குறையாது. நான் 2 பேருக்கு படிக்க வச்சிருக்க 10வது வரைக்கும், அதுவே நான் படித்த படிப்பில் பாதி மறந்து போச்சு, அதனால் நீங்கள் படித்தவங்களாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம உங்ககிட்ட கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா கற்றுக் கொடுத்தாலும் அந்த அறிவு வளருமே தவிர குறையாது. திருடர்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. திருடர்கள் நம்மகிட்ட இருக்கிற அறிவு திருடி போயிடுவாங்க அப்படின்னு பயப்பட தேவையில்லை. வீட்டில் பணம் இருந்தால் திருடலாம், நகை இருந்தால் திருடலாம், பொருள்லாம் திருடலாம். ஆனால் படித்த கல்வியை கள்ளர்களாலும் திருட முடியாது. காவலுக்கு மிக எளிது. ஆகவே இதை நம்ம பார்த்துக்கிறது மிக எளிது. நம்மளே நாம் காப்பாற்றிக்கலாம். கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தே ஒரு பொருள் தேடி உழல்கின்றீரே. ஆகவே கல்வி என்ற ஒரு பொருள் நமக்குள்ளே இருக்கும்போது மற்ற பொருளெல்லாம் தேடி நாம் வெளியில் அலைந்து கொண்டிருக்கிறோம், உழன்று கொண்டிருக்கிறோம் என்று தனிப்பாடல் திரட்டு மூலமாக நமக்கு இங்கே கல்வியின் இன்றியமையாமையை
கூறியிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.